இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக. தெரிந்து தெளிவோம். நியூசிலாந்து நாட்டில் வெலிங்டன் அருங்காட்சியகம் மியூசியம் சொல்லும் இல்லையா, அந்த மியூசியத்தில் அந்த அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இருக்கிறதாம். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? பழங்கால தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பலில் சென்றுள்ளனர் என்பதனை நம்மால் உணர முடியுது அல்லவா? அதற்கு இந்த மணி ஒரு சான்று தானே. பிற்கால சோழர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவர்களில் ராஜராஜ சோழன் சொல்லுவோம் இல்லையா, ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையே வச்சுருந்தாங்களாம். கப்பற்படைகளை கொண்டு பல நாடுகளை வெற்றி கொண்டார்கள் என்பதனை வரலாறு பகர்கிறது. ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க செய்த கப்பலை, ஆங்கிலேயர்கள் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டுமா. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஆனால் தமிழர்கள் செய்தார்கள் இல்லையா கப்பல், அந்த கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையாம். யார் சொல்கிறா தெரியுமா? ஆங்கிலேயர் ஒருத்தர் சொல்கிறார், ஆங்கிலேயரே சொல்கிறார். அவர் பேர் என்ன தெரியுமா? வாக்கர். கடல் ஆமைகள் தெரியுமா? ஆமைகள் பார்த்திருக்கிறீர்களா? இந்த ஆமைகள்லாம் என்ன செய்யுமா தெரியுமா? தன்னுடைய இனத்தை பெருக்குவதற்காக, அதாவது இனப்பெருக்கத்திற்காக என்ன செய்யுமா, தகுந்த இடத்தை தேடி நீண்ட தூரம் பயணம் செய்யுமா. ஏன் தெரியுமா? பாதுகாப்புக்காக. நீண்ட தூரம் பயணம் செய்து அதுக்கு தகுந்த இடத்தை தேர்ந்தெடுத்து பாதுகாப்பான முறையில் இனப்பெருக்கம் செய்து அதோடைய இனத்தை பெருக்குமா. இந்த ஆமைகள்லாம் செல்லும் இல்லையா வழி, அந்த வழியை எதை வைத்து கண்டறிகிறார்களாம்? இப்போ ஆராய்ச்சியாளர்கள்லாம் செயற்கைக்கோள்கள் மூலம் என்ன செஞ்சுருக்காங்களாம், ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களாம். இப்பொழுது இந்த ஆமைகள் செல்லும் வழி இருக்கு இல்லையா, அந்த வழியில் உள்ள நாடுகளுடன் என்ன செஞ்சுருக்காங்க, அந்த பழந்தமிழர்கள்லாம் வணிக தொடர்பு கொண்டிருந்திருக்காங்க. அதை அறிய முடிகிறது. இதிலிருந்து பழந்தமிழர்கள்லாம் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணத்தை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் தற்போது நிலவி வருகிறது.